மே 25 முதல் 31, 2026 வரையிலான துலாம் ராசிக்கான பலன்களின் முக்கிய அப்டேட்ஸ்களை வழங்கும் ஒரு விரைவான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் சூப்பரான தொழில் முன்னேற்றங்கள் காத்துக்கிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் நீங்க தைரியமா எதிர்கொள்ள வேண்டிய சில உறவு சிக்கல்களும் இருக்கு. முதலாவதாக, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சூரியனும் புளூட்டோவும் ஒன்று சேர்றதால உங்களோட வசீகரம் அப்படியே உச்சத்துக்கு போக போகுது. குறிப்பா நீங்க ஒரு ஆசிரியரோ இல்ல படைப்பாளியோ ஆனா உங்க குரலுக்கு ஒரு தனி பவர் கிடைக்கும். இது எப்படின்னா, உங்க கருத்துக்களை சொல்ல ஒரு பெரிய மெகாஃபோன் கிடைச்ச மாதிரி. யோசிச்சு பாருங்க, இந்த திடீர் செல்வாக்க நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க? ஆனா இந்த எனர்ஜி தொழிலுக்கு நல்லா இருந்தாலும் உங்க பர்சனல் வாழ்க்கையில சில சவால்களை கொண்டு வரலாம். அதை பத்தி ரெண்டாவதாக பார்ப்போம். அதே செவ்வாய்க்கிழமை புளூட்டோவும் செவ்வாயும் கொஞ்சம் சவாலாத ஒரு இடத்துல இருக்கிறதால உங்களுக்கு செட் ஆகாத ஒருத்தர் மேல தேவையில்லாத ஈர்ப்பு வரலாம். இல்லனா மத்தவங்க உங்களை கண்ட்ரோல் பண்ற மாதிரியோ குற்ற உணர்ச்சியில தள்ளுற மாதிரியோ தோணலாம். வெள்ளிக்கிழமை சுக்கிரனும் சனியும் மோதுறப்போ நீங்க கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராங்கான எல்லையை செட் பண்ணியே ஆகணும். பொதுவாவே துலாம் ராசிக்காரங்க நீங்க ஏன் எப்பவுமே மத்தவங்களுக்காக உங்களையே ஒருத்திக்கிறீங்க? பிரபஞ்சமே உங்க உறவுகளோட பலத்தை ஒரு ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்ணி பார்க்குற நேரம் இது. இறுதியாக, இந்த வீக்கெண்ட்ல வர முழு நிலவு உங்களை ரொம்ப வெளிப்படையாகவும் உறுதியாகவும் பேச வைக்கும். உறவுகள்ல இருக்கிற இந்த ப்ரெஷரை மனசு விட்டு பேசினா மட்டும்தான் சரி பண்ண முடியும். அதோட எஸ்கேப் ஆக நினைக்காம உங்களோட தூக்கம், உடற்பயிற்சிலாம் ரொம்பவே முக்கியம். இது எப்படின்னா, ஒரு ப்ரெஷர் குக்கர்ல இருந்து கொதிக்கிற ஆவி வெளியே வர மாதிரி. அந்த கஷ்டமான ஆனா ரொம்ப முக்கியமான பேச்சை ஆரம்பிக்க நீங்க ரெடியா? சுருக்கமா சொல்லணும்னா, இந்த வாரம் கிடைக்கிறவங்க அபாரமான எனர்ஜியை முழுசா பயன்படுத்துங்க. அதே சமயம் உறவுகள்ல சுமை அதிகமாகும் போது தயங்காம எல்லையை வகுத்து உங்க உண்மையான மனசை திறந்து பேசுங்க.